ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஈஸியாக ஹிந்தி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ் மூலயமாவே எப்படி ஹிந்தியை ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்றது தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோலையும் அதுக்கான டிப்ஸ் தான் சொல்லித்தரோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்டிங்கில் பார்த்த போலவே இந்த வீடியோவில் நம்ம ஆர்டர் சென்டென்சஸ் அண்ட் ரெக்வஸ்ட் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஒரு செயலை செய்யுங்க அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது அதை நம்ம கட்டளையாகவும் இல்லை கோரிக்கையாகவும் கேட்போம். அது யார்கிட்ட கேட்குறோம் இல்லை எந்த சூழ்நிலையில் கேட்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் மாறும். இதை நம்ம தமிழில் கேட்கும்போது நம்ம ஈஸியாகவே கேட்டுடலாம். ஆனால் ஹிந்தியில் கேட்கும்போது அதுக்கான சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சில வினை சொற்கள், அதாவது வேர்ப், ஆக்ஷன் வேர்ட்ஸ்லாம் என்னென்னு ஹிந்தியில் பார்ப்போம் வாங்க. நமக்கு தெரிஞ்ச போல் தமிழில் அப்புறம் இங்கிலீஷில் நிறைய வினைச்சொற்கள் இருக்குது. அதில் காமனான வினைச்சொற்களை இப்போ பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் கம். கம்னா வா. வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆ. இது நம்ம யாரையும் வாங்க இல்லை வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. ஒரு ஆக்ஷன் வேர்டாக வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆ. செகண்ட் ஒன் கோ. போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜா. தேர்ட் ஒன் கெட்டப். எழுந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு உட். நெக்ஸ்ட் ஈட், சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கா. ட்ரிங்க், குடி அப்படின்னு சொல்கிறதுக்கு பி. சிட், உட்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பைட். ஸ்டாண்ட், நில் அப்படின்றதுக்கு கடாஹோ. ஸ்பீக், பேசு அப்படின்றதுக்கு போல். லிசன், கேள் அப்படின்றதுக்கு சுன். நெக்ஸ்ட் ஒன் ரைட், எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு லிக். ரீட், படி அப்படின்றதுக்கு பட். ஸ்டடி அப்படின்றதுக்கும் பட்டு தான். ஸோ ரீட், ஸ்டடி, படி, வாசி அப்படின்னு சொல்கிறதுக்கு பட். ஸ்லீப், தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ. இப்போது பேசிக்கான ஆக்ஷன் வேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்டராகவும் ரெக்வஸ்ட்டாகவும் எப்படி சொல்கிறது அப்படின்ற ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க என்னன்னு பார்ப்போம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஆர்டர் அண்ட் ரெக்வஸ்ட் ஃபார்ம்லாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு விஷயத்தை ஆர்டராக சொல்லும்போது வினைச்சொல் கூட ஓ அப்படின்னு சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ. ஆனா வா. வான்ற வினைச்சொல் கூட ஓ. ஆ கூட ஓ சேர்த்தா ஆவோ. ஸோ ஆர்டராக சொல்லணும் அப்படின்னா ஆவோ அப்படின்னு சொல்லணும். இப்போது இதே விஷயத்தை என்னை விட நான் வயசில் பெரியவங்க கிட்ட சொல்ல போகிறேன். என்னால் ஆர்டராலாம் சொல்ல முடியாது, ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ரெக்வஸ்ட்டாக சொல்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா வினைச்சொல் ப்ளஸ் இஏ. இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஆ. ஆனா வா. ஆன்ற வினைச்சொல் கூட இஏ அப்படின்னு சேர்த்தோன்னா ஆயிஏ. இப்போ நான் என்னை விட பெரியவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஆயிஏ அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக சொல்லணும். இதுவே நான் ஆர்டராக சொல்கிறேன் அப்படின்னா ஆவோ. ஸோ ஆர்டராக சொல்லணும் அப்படின்னா வினைச்சொல் கூட ஓ சேர்த்துக்கணும். ஆ ப்ளஸ் ஓ ஆவோ. ரெக்வஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வினைச்சொல் கூட இஏ சேர்த்துக்கணும். ஆ ப்ளஸ் இஏ ஆவோ ஆயிஏ. இதுதான் ரெக்வஸ்ட்டாகவும் ஆர்டராகவும் சொல்கிறதுக்கான ஈஸியான ஃபார்முலா. இந்த வேர்ப் மட்டும் இல்லை, எல்லா வேர்ப்ஸ்க்கும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹிந்தியில் ஈஸியாக நீங்கள் ஒரு சென்டென்ஸை ஆர்டர் ஃபார்மேட்லேயும் ரெக்வஸ்ட் ஃபார்மேட்லேயும் நீங்கள் கன்வே பண்ண முடியும். நான் இந்த டேபிளர் காலமில் வேர்ப், அப்புறம் அதுக்கான ஆர்டர் ஃபார்மேட், அப்புறம் ரெக்வஸ்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வேர்ப் என்னன்னு பார்ப்போம். ஆ. கம் அப்படின்றதுக்கு நம்ம ஃபார்முலாவில் பார்த்தபடி ஆ ப்ளஸ் ஓ அப்படின்னு சேர்த்தா ஆர்டர் ஃபார்மேட். ஸோ ஆவோ. இதுவே ரெக்வஸ்ட் ஃபார்மேட்னா அதுக்கான ஃபார்முலா ஆ ப்ளஸ் இஏ. ஸோ ஆஇஏ. ஆ கம்கான ஆர்டர் ஃபார்மேட் ஆவோ. ரெக்வஸ்ட் ஃபார்மேட் ஆஇஏ. செகண்ட் ஒன் ஜா. ஜானா கோ. கோக்கான ஆர்டர் ஃபார்மேட் ஜாவோ. ரெக்வஸ்ட் ஃபார்மேட் ஜாயியே. தேர்ட் ஒன் பைட். பைட்னா சிட். சிட்கான ஆர்டர் ஃபார்மேட் பைட்டோ. ரெக்வஸ்ட் ஃபார்மேட் பைட்டியே. நெக்ஸ்ட் ஒன் பட். பட்னா ரீட். ரீட்கான ஆர்டர் ஃபார்மேட் படோ. ரெக்வஸ்ட் ஃபார்மேட் படியே. நெக்ஸ்ட் ஒன் தேக். தேக்னா லுக். லுக்குக்கான ஆர்டர் ஃபார்மேட் தேக்கோ. ரெக்வஸ்ட் ஃபார்மேட் தேக்கியே. நெக்ஸ்ட் ஒன் லிக். லிக்னா ரைட். ரைட்கான ஆர்டர் ஃபார்மேட் லிக்கோ. ரெக்வஸ்ட் ஃபார்மேட் லிக்கியே. நெக்ஸ்ட் ஒன் கா.
கானா ஈட். ஈட்கான ஆர்டர் ஃபார்மேட் காவோ. ரெக்வஸ்ட் ஃபார்மேட் காயே. நெக்ஸ்ட் ஒன் சுன். சுன்னா லிசன். சுன்கான ஆர்டர் ஃபார்மேட் சுனோ. ரெக்வஸ்ட் ஃபார்மேட் சுனியே. நெக்ஸ்ட் ஒன் உட். உட்னா கெட்டப். உட்கான ரெக்வஸ்ட் ஃபார்மேட் உட்டியே. ஆர்டர் ஃபார்மேட் உட்டோ. லாஸ்ட் ஒன் பி. பீனா ட்ரிங்க். பீக்கான ஆர்டர் ஃபார்மேட் பிவோ. இதுவே ரெக்வஸ்ட் ஃபார்மேட் பிஜிஏ. நீங்கள் ஃபார்முலாவை கிளியராக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். பி ட்ரிங்க்குக்கான ரெக்வஸ்ட் ஃபார்மேட் பிஇஏ அப்படின்னு தானே வரணும், இங்கே ஏன் பிஜிஏ அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு. இந்த பி ட்ரிங்க்குக்கு மட்டும் இல்லை, இது போல் 4 வினைச்சொற்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. அந்த எக்ஸப்ஷனல் கேசஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுபடி பி அப்படின்றதுக்கான ரெக்வஸ்ட் ஃபார்மேட் பிஜிஏ. ஸோ அது என்ன அப்படின்றத லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போது ஆர்டர் அண்ட் ரெக்வஸ்ட்டுக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம், அதுக்கான ஆக்ஷன் வேர்ட்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இப்போது சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஒரு சென்டென்ஸை ஆர்டராக எப்படி சொல்கிறது, ரெக்வஸ்ட்டாக எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். உள்ளே வா, கம் இன்சைட் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்தர் ஆவோ. இதுவே நான் என்னை விட பெரியவங்கள சொல்லணும் அப்படின்னா அப்பா வாங்க, டேட் ப்ளீஸ் கம் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு பாப்பா ஆயியே. நெக்ஸ்ட்டு போ அப்படின்றதுக்கான ஆர்டர் அண்ட் ரெக்வஸ்ட் ஃபார்ம் பார்ப்போம். நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் வஹான் ஜாவோ. நீங்கள் போங்கள், ப்ளீஸ் கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் ஜாயியே. நமக்கு முன்னாடியே தெரியும், நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு தும், நீங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு ஆப். நெக்ஸ்ட் ஒன் ராம் உட்கார், ராம் சிட் டவுன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ராம் பைட்டோ. அம்மா உட்காருங்கள், மாம் ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு மா பைட்டியே, பைட்டோ பைட்டியே. நெக்ஸ்ட் ஒன் அங்கே பார் அப்படின்னு ரெஸ்பெக்ட் இல்லாமல் சொல்கிறதுக்கு வஹான் தேக்கோ. அங்கே பாருங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு வஹான் தேக்கியே. சீக்கிரம் எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜல்தி லிக்கோ. சீக்கிரம் எழுதுங்கள், ப்ளீஸ் ரைட் குயிக்லி அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு ஜல்தி லிக்கியே, லிக்கோ லிக்கியே, தேக்கோ தேக்கியே. நெக்ஸ்ட் ஒன் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி பாத் சுனோ. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி பாத் சுனியே. இதை சாப்பிடுங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு இசே காயியே. இதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இசே காவோ. சுனோ சுனியே, காவோ காயியே. இங்கிருந்து எழுந்திரு, கெட் அப் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யஹாசே உட்டோ. இங்கிருந்து எழுந்திருங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு யஹாசே உட்டியே. தண்ணீர் குடிங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு பானி பீஜியே. தண்ணீர் குடி அப்படின்னு சொல்கிறதுக்கு பானி பீவோ. உட்டோ உட்டியே, பீவோ பீஜியே. இப்போது நான் சொன்ன 4 வேர்ப்கான எக்ஸப்ஷனல் கேசஸ் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பி. பீனா ட்ரிங்க். ட்ரிங்க்குக்கான ஆர்டர் ஃபார்மேட் பி ப்ளஸ் ஓ, பிஓ. இது நம்ம ஃபார்முலா படி கரெக்டாக தான் இருக்குது. இப்போது ரெக்வஸ்ட்டுக்கு வருவோம். ரெக்வஸ்ட் ஃபார்மேட்டுக்கு பி ப்ளஸ் இஏ தான் போடணும், ஆனால் இங்கே பிஜிஏன்னு இருக்குது. ஸோ இது ஒரு விதிவிலக்கு போல். நான் சொன்ன ஃபார்முலா இந்த 4 வர்ப்புக்கும் ஒத்து வராது. ஸோ இந்த 4ம் எக்ஸப்ஷனல் கேசஸில் வரும். நெக்ஸ்ட் ஒன் கர். கர்னா டூ. கர்க்கான ஆர்டர் ஃபார்மேட் கரெக்ட், கர் ப்ளஸ் ஓ கரோ. ஆனால் ரெக்வஸ்ட் ஃபார்மேட் கீஜியே அப்படின்னு வரும். தேர்டு ஒன் தே. தேனா கிவ். கிவ்க்கான ஆர்டர் ஃபார்மேட் தே ப்ளஸ் ஓ தோ அப்படின்னு வருது. இதே ரெக்வஸ்ட் ஃபார்மேட் தீஜியே அப்படின்னு வரும். லாஸ்ட் ஒன் லே. லேனா டேக். டேக்குக்கான ஆர்டர் ஃபார்மேட் லோ. இதுவே ரெக்வஸ்ட் ஃபார்மேட் லீஜியே. இந்த 4 வேர்ப்ஸ்க்கான எக்ஸப்ஷனல் கேசஸை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அண்ட் கர் அப்படின்ற வேர்ப்ஸ்க்கான ஆர்டர் ஃபார்மேட் மட்டும் ஃபார்முலா படி கரெக்டாக வரும், பிஓ கரோ. ஆனால் ரெக்வஸ்ட் படி பிஜிஏ கீஜிஏ அப்படின்னு வரும்.
தே லேக்கு ஆர்டரும் ரெக்வஸ்ட்டும் ஃபார்முலா படி வரவே வராது. ஆர்டர் படி தோ அப்படின்னும் ரெக்வஸ்ட் படி தீஜியே அப்படின்னு வரும். இதுவே லே அப்படின்றதுக்கு ஆர்டர் படி லோ, ரெக்வஸ்ட் படி லீஜியே அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இந்த எக்ஸப்ஷனல் கேசஸ்க்கான ரூல்ஸ். இந்த வேர்ப்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு சென்டென்ஸை ஆர்டராகவும் ரெக்வஸ்ட்டாகவும் நம்ம சொல்லி நம்ம வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ ஒரு குட்டி டெஸ்ட் வைக்கலாமா? அதை எடு, டேக் தட் அப்படின்ற ஆர்டர் சென்டென்ஸையும், அதை எடுங்கள், ப்ளீஸ் டேக் தட் அப்படின்ற ரெக்வஸ்ட் சென்டென்ஸையும் எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கவா? இந்த சென்டென்ஸ் வந்து எக்ஸப்ஷனல் கேசஸில் உள்ள ஃபார்முலா படி யூஸ் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இப்போ இந்த வீடியோவில் கற்றுக்கிட்ட ஆர்டர் அண்ட் ரெக்வஸ்ட் ஃபார்மும் யூஸ் பண்ணி நிறைய வேர்ட்ஸ்லாம் பேச பழகுனீங்கன்னா நீங்களும் ஈஸியாகவே ஹிந்தியில் பேச கற்றுக்கலாம். இது போல் ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம ஈஸியாக ஹிந்தி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். லாங் வீடியோ மட்டும் இல்லை, டெய்லி போடக்கூடிய ஷார்ட்ஸ்லேயும் உங்களுக்கான ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிற பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து ஈஸியாக நீங்களும் ஹிந்தியில் பேச ஆரம்பிங்க. சப்ஸ்கிரைப், ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தன்யவாத்.